குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். Actually, all the youngsters here, you will with single-minded devotion and passion keep following what you want to do. I think success sometimes it's a habit. We just have to keep doing what we have to do every single day. Success and failure are just events of it. Sometimes we succeed, sometimes we fail. And Prithvi is a real example. I know him for about 7-8 years now. I've seen him as a shooter in Chikmagalur, same range. From there, I'm eagerly tracking his exploits, winning shotgun World Cup events. In a very fine shape going towards the Olympics, but Olympics sometimes the day should belong to you, whatever talent we have. If the day doesn't align with the talent, probably we lose out. Next time, I'm very sure it will happen. Touch with God should always kind of watch over. And dear sister, Radha Niranjani, who's here, I pay my compliments to her, also very passionately following this. Maharani Charbal Amma is there, I pay my respects to her, and all the eminent shooters from Tamil Nadu, different parts of India, who have come for this event. எல்லோருமே பாருங்கள் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி நல்ல ஒரு கடும் வெயிலில் இங்கே இருக்கிறீங்க. எனக்கு ஆக்சுவலாக வெயிலாக தெரியலிங்க ஐயா. லாஸ்ட் வீக் துபாயில் 54 டிகிரியில் இருந்தேன், 54 டிகிரி, எல்லாமே அவுட்டோர் ஈவெண்ட் தான். அதனால் இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா கூலாக தான் இருக்குது, இது 38-39 டிகிரி. அதனால் நிச்சயமாக இந்த வெயிலில் உங்களுடைய உடலை வருத்தி கொண்டு இந்த ஸ்போர்ட்டை நீங்கள் பேஷனேட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் தட் லவ் ஃபார் தட் ஸ்போர்ட். அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே காதல் இல்லை அப்படின்னா யூ கேனாட் டூ தட். அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஸ்போர்ட் புரியாதுங்க ஐயா. ஒரு நார்மல் லாட் ஆஃப் பீப்புள் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்கீப் என்ன, ட்ராப் என்ன, ஸ்டேஷன்ஸ் என்ன இருக்குது, ப்ளே பிஜிஎன் அது போகிறது, அந்த பேரபோலிக் பாத், இந்த கன்னை மவுண்ட் பண்ணுறது, அது உங்களுக்கு அந்த டெக்னிக் இருக்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு காமன் மேனுக்கு இது புரியாத ஒரு ஸ்போர்ட்டு. அண்ட் இட் இஸ் ஹைலி டெக்னிக்கல். ஸோ இந்த மாதிரி ராஜா போன்றவர்கள் தன்னுடைய சொந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டி ஆரம்பித்து எல்லோரையும் இங்கே வர வச்சு, இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க 1991 ஃபஸ்ட்டு ஷூட்டராக போனாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு மட்டுமே 240 பீப்புள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் மகாராஜா போன்றவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியில் அவங்களுடைய இடத்தை கொடுத்து எல்லோரும் வந்து இந்த ஸ்போர்ட்டை பார்க்கணும். ஏன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வாஸ் அ ரிச் மேன் ஸ்போர்ட். ஏன்னா எல்லாருனாலையும் இதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஒரு கிளே அடிக்கணும், அதுக்கு ஒரு துப்பாக்கி செலவு பண்ணணும். நிறைய டைம் நானே சில ஷூட்டருக்காக சண்டை போடுவேன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில். எமினன்ட் ஷூட்டர் என்ன சார், எமினன்ட் ஷூட்டருங்களா, ரினவுண்ட் ஷூட்டர் கொடுங்க, கிளேவோட ரேட்டை குறைங்க, இதை குறைங்க, அதை குறைங்க. அது தெரியும் இது எவ்வளோ காஸ்ட். நீங்கள் 10,000, 20,000, 50,000 நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ அது கஷ்டம். இந்த கிம்பர்லி ரோடுன்னு ஒரு அம்மாவை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார். எவ்ரிடே ஷி ஷூட்ஸ் 1000 ரவுண்ட்ஸ் ஆவரேஜாக. நீங்களாம் நிறையா சொல்லுவீங்க, வீக்கெண்டாக இருக்கும். அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள் சார். ஸ்டேட் வில் ரீஃபண்ட் யூ. அப்போ நம்ம ஆளுங்க போய் அங்கே அவங்களோட கம்பீட் பண்ணும்போது when there is a shortage in the kind of shooting you do, when there is shortage, ஒரு நாளைக்கு நம்ம ரேஷன் பண்ணி 20 சொன்னோம், 30 சொன்னோம்னா how will the talent come up to that level, sir? I am sure with eminent administrators like you sitting here, you will give them a level playing opportunity where they get enough number of rounds, and more they fire and better they become, and they represent India in international forums and they will win. அதுக்கு இந்த மாதிரி ஷூட்டிங் அகாடமிஸ் எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது சார். அண்ட் ஆல்சோ அபவுட் கிவிங் தம் அ மேட்ச் ஃபீலிங். mere practice and shooting in a match is very different. Whatever practice they do, it is important. They have to come here and they have to only then they go and succeed in international competition. எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து from my own party there is Mr. Kandaveli, and I know he is also a protocol head for the party, and his job is very thankless. All the time he has to be in the airport moving around. 2 days back I called him. I said, Kandavelji, I'm not able to see you in Thoothukudi. Where are you? He said, Anna, I'm shooting in the range. Sitting here, he's using his mobile phone to coordinate all the party activities because the Honorable Home Minister was coming. So on the Marita, I met on Amma was a government arts college lecturer. Amma is sitting there, and she also finds her time to come here. And so this I really admire, sir. People do a day job, shooting a pursue பண்ணனும் அப்படின வரது வந்து சாதாரண வேலை இல்ல சார். So I respect and compliment all the athletes who are here, who pursue something in life, who do this as a passion,
you're able to find time for this passion. A small world, we just get connected in some ways. அதனால முதல்ல உங்க எல்லாத்தையும் நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்க சார். Just keep pursuing, keep being very active. I think our time will come, sir. International forum, our time will come. It's only a matter of year. Once we get that one breakthrough, one gold medal, one silver medal in Olympics, அந்த ஒரு breakthrough வந்ததுக்கு அப்புறம் then it becomes a very common man sport. எல்லாரும் இதற்கு ஆரம்பிச்சிருவாங்க சார். Till then we need the patronage and support of people like Maharaja here, and patronage and support of all of you to bring all the kids inside. I should not keep talking, it becomes a monologue. It's a shooter's day. You have to do it. The shooting ku munnadi PET il number irukum, pre-preparation training irukum. So I wish all the shooters here the very best in your life, and also the young kids who have come here. They must be going to school, and right now they are in a dilemma, balancing school and balancing shooting. You are in a dilemma there. I hope and pray that you will balance both. You will balance studies, you will balance shooting both, and then you excel in both. Maybe after a point of time you decide to do this full time once you have gained that confidence. I hope God should guide you for all the youngsters here. எப்போ ஃபுல் டைமாக வரணும், எப்போ ஸ்டடீஸ் விடணும், ரெண்டு முக்கியம். பட் ஒன் ஃபைன் டைமில் நீங்கள் அந்த டெசிஷன் எடுப்பீங்க. எடுத்து இந்தியாவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி பெரிய லெவலில் வரணும். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் ஹியூஜ் ஆனர் டு கம் ஹியர் டு மீட் திஸ் அத்லீட், டு டாக் டு தெம். இங்கே நம்ம ராதா நந்தி அவங்க, நம்முடைய சில்பி அவங்க, ராணி அம்மா அவங்க, மகாராஜா அவர்கள், மேடை மீது இருக்கக்கூடிய எல்லோரும், வாலண்டியர்ஸ் நிறைய பேர் அங்கே ஷாப்பெல்லாம் வச்சுருக்காங்க, வாலண்டியரிங் பண்ணுறாங்க. அவர்களுக்கும் என்னோடு வந்திருப்பவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க நம்முடைய போலீஸ் டீம், அவங்களுக்கும் மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. இந்த ஈவெண்ட் இன்னும் சிறப்பாக, இன்னும் ஆற்றல் மிகுந்த ஈவெண்ட்டாக நடந்து நல்ல மனிதர்களை இங்கிருந்து கண்டுபிடித்து தேசத்திற்கும் பிரபஞ்ச அளவில் நீங்கள் பெரிய பேர் வாங்க. நன்றி, வணக்கம் சார். கையை மட்டும் இறக்குங்க சார். சார் ராதா சார் பேசாதீங்க ப்ளீஸ். ஏறுங்கண்ணே. கிளாஸ் நாச்சு மடைக்கும்.